இங்க ஒரு பொண்ணு சூரியன் மறையறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறா. அவளோட ஷூ கழண்டது கூட தெரியாம வீட்டுக்குள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒரு இரும்பு ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா இதே மாதிரி அவ வேகமா கிளம்பும்போது அவங்க பாய் ஃப்ரெண்டோட கீயையும் எடுத்துட்டு போயிடுறா. அதனால அவன் டாக்ஸில வந்து என்னதான் நடக்குதுன்னு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே அந்த பொண்ணு ரா மீட்டையும் ஒரு கோழியையும் உள்ள போட்டுட்டு இவங்கிட்ட வந்து உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து போயிருன்னு சொல்லிட்டு அந்த ரூமை லாக் பண்ணிடுறா. அவனும் அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தா அந்த வீட்டோட லாக் சிஸ்டம் எல்லாத்தையும் அப்படியே லாக் பண்ணிடுது. உடனே அவனால தப்பிக்க முடியல. அந்த ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வரவும் அவனும் போய் பார்க்கறான். அப்பதான் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியுது. அன்னைக்கு நைட்டு அங்கேயே தூங்கிட்டு மறுநாள் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறான். நெக்ஸ்ட் அந்த பொண்ணை வந்து மீட் பண்ணும்போது அந்த பொண்ணு அவளை பத்தி சொல்றா. உடனே இவன் உனக்கும் எனக்கும் ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். மறுநாள் பார்த்தீங்கன்னா இவனோட பொண்ணோட வெளியில போகும்போது இந்த பொண்ணை மறுபடியும் பார்த்துடுறான். பதட்டத்தில் காரை ஓட்டிட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல விட்டுறான். இவன் எதுக்கு இந்த பொண்ணை பார்த்து பயப்படுறான்னு தெரியணும்னா பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்க.